என்ன ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, எந்த ஆம்பியன்ஸில் நீங்கள் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களோட ஃபுட்டோ அதெல்லாம் உங்களை வந்து அது இன்ஸ்பயர் பண்ணும். உன்னுடைய உடலில் இருக்க அந்த சதையை வளர்த்துக்கிறதுக்காக நீ ஒரு உயிரை கொண்டு அதோடைய சதையை நீ சாப்பிடணுமா? அப்படி சாப்பிட்டேன்னா சாப்பிட்றவன்லாம் அதுக்காக அறிவில்லாதவன் மூளை இல்லாதவங்கிறது சொல்லலை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அப்போல்லாம் லொல்லு சபாவோட ஒரு எபிசோட மேக்கிங் சார்ஜே என்ன ஒரு 50,000 ரூபா இருக்கும். இப்போ சொல்கிறாங்கல்ல 0 பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணோம், இதில் பண்ணோம், அதில் பண்ணோன்ட்டு. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இல்லாமல் அதில் வந்த காமெடி, அதோடைய ஹிட்டை இன்றைக்கி எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ செட்டப் இதெல்லாம் வச்சு பண்ணால் கூட அதை ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு டீம் இனிமேல் எங்களுக்கே வேற எங்கேயும் அமையலை. அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அது ஒரு ஸ்கூல் இல்லையா, ஒரு ஸ்கூலுக்குள்ளேருந்து வந்த பாண்டிங். அது மாதிரி சந்தானம் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஸ்கூலுக்குள்ளேருந்து வந்ததுனால எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அப்படியே இருக்கும். பாரம்பரியமான தங்க நகைகள் வாங்க பி ரத்தினம் செட்டியார் அண்ட் சன்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை. உங்கள் குடும்பத்துடன் நிம்மதியாய் தூங்க நிம்மதி மெத்தைகள். இது நம்ம ஊர் மெத்தைங்க. உங்களின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குங்கள் எங்களுடன். டூர் கிராஃப்ட் ஹாலிடேஸ் ஃபார் புக்கிங் 9043904309. உயிர்மொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம செலிபிரிட்டி டாக்ஸ் நிகழ்ச்சியில யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, லொல்லு சபா வேர்ல்ட் ஃபேமஸ் தெரியும். லொல்லு சபாக்கே ஃபேமஸ் அப்படின்னா நம்ம ஜீவா சார் தான். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தாண்டா தமிழ். நான் தான் தமிழ். சந்தானம், மியூசிக் முடிஞ்சு போச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்களை சுற்றி ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள்லாம் இருக்கு. அங்கிட்டு இல்லை சார், இதுக்கு முன்னாடி அது வெளியே இங்கே தான் ஏதோ சுற்றுதானே அங்கே இல்லை. இப்போ அந்த சர்ச்சையை பற்றி ஒரு விஷயம் சார். இப்போ நீங்கள் தமிழா ஷோ ஒன்று போயிருந்தீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, கோழியோ ஆடோ மாடோ இல்லை எது நம்ம சாப்பிட்றோமோ அந்த உயிரினங்களுடைய பிஹேவியர் நமக்குள்ள வரும், அதோடைய தன்மை நமக்குள்ள வரும். ஆனால் அது ரொம்ப நெகட்டிவாக எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய வந்துச்சு. சோசியல் மீடியாவில் நெகட்டிவ் வரதாங்க செய்யும், பாசிட்டிவாக மட்டுமே பேச மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு மிக்ஸ் ஆனது தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு விஷயத்த டீப்பாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அந்த ஒரிஜினல் ஷோவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வந்து இதை சாப்பிட்ணவங்கள நம்ம போய் நீ சாப்பிட வேணான்னு எவனையும் நம்ம தொண்டையை பிடிக்க போகிறதில்ல. உனக்கு விருப்பம்னா நீ சாப்பிடு, ஆனால் சாப்பிட்டா இந்த விஷயம்லாம் வரும். அது சாப்பிட்லன்னா இட்ஸ் நாட் அ டிஸ்கிரிமினேஷன். சாப்பிட்றவன்லாம் அதுக்காக அறிவில்லாதவன் மூளை இல்லாதவங்கிறது சொல்லலை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அது வந்து ஒரு உயிர் கொலை. வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம், வள்ளுவர் சொன்ன என்ன சொல்கிறதுங்க, தன் ஊன் பெருக்க பிற ஊன் உண்பானாயின் எங்கனம் ஆளும் அருள் அப்படிங்கிறார். உன்னுடைய உடலில் இருக்க அந்த சதையை வளர்த்துக்கிறதுக்காக நீ ஒரு உயிரை கொண்டு அதோடைய சதையை நீ சாப்பிட்ணுமா? அப்படி சாப்பிட்டேன்னா உனக்கு இறைவனோட அருள் எங்கேருந்து கிடைக்குங்கிறது வள்ளுவர் சொன்னது. ஸோ அவங்க சொன்னதான் நம்ம சொல்கிறோம். நானாக புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லலை. என்ன ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, எந்த ஆம்பியன்ஸில் நீங்கள் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களோட ஃபுட்டோ அதெல்லாம் உங்களை வந்து அது இன்ஸ்பயர் பண்ணும். உங்கள் உடம்புக்கு சில விஷயங்கள் இயற்கையாக நம்ம உடம்புக்கு இது படைக்கப்படவில்லை அப்படின்னா அதை நம்ம ஏன் சாப்பிடணும்? இப்போ நீங்கள் ஒரு புலி வந்து மானம் சாப்பிடலையான்னு கேட்கக்கூடாது. புலிக்கு ஃபுட் செயினே அதுதான். கரெக்டு தான். உனக்கு அது இல்லை, நீ சமைக்கலாம், விவசாயம் பண்ணலாம், உணவை உற்பத்தி பண்ணுற அறிவு உனக்கு இருக்குது, திறமை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஒரு உயிரை கொள்கிற? சார், இப்போ இது ரிலேட்டடாகவே சில பேர் லாஜிக்காக இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. Plants is also a living being, if I'm not wrong. Scientifically எதுக்கு நீ வந்து பிளான்ஸை வெட்டி கொள்ற? அதுவும் லிவிங் பீயிங் தான் தம்பி, அதுவும் ஒரு உயிர் தானே. அப்படி லாஜிக் பார்த்தா சாப்பிட முடியாது. லாஜிக் தான். இப்போ நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுறீங்க, நெயில் கட் பண்ணுறீங்க, அது மாதிரி தான் செடியை கட் பண்ணுறது. நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குதா? வலிக்குது. அது மாதிரி தான் செடியை கட் பண்ணும்போது வலிக்காது, அது ரீக்ரோ ஆகிடும். நீங்கள் கையை கட் பண்ணுவீங்களா? முடியாது. காலை கட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? ஏன்னா அது வளராது. கரெக்ட். இவ்வளோ தான் வித்தியாசம். மீட் வேறு, இது வேறு. உங்கள் உடம்புலையே உயிருள்ள ஒரு பொருள் வளருது, வெட்டினா அதுக்கு வலி இல்லை. இன்னொரு பக்கம் வெட்டினீங்கன்னா அது க்ளோஸ். ரெண்டே டிஃப்ரென்ஸ் தான். லுல்லு சபா எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு ஷோ. ஆனால் அந்த ஷோவில் வந்து நிறைய மிரட்டல்கள்லாம் உங்களுக்கு வந்த காலகட்டமும் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பேக்கரி. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தாண்டா தமிழ். நான் தான் தமிழ். சட்டையில கை வைக்காதீங்கன்னா, சட்டில கை வைக்கலாம், சீவுல சண்டா வாடா. போக்கிரிய வந்து உல்டா பண்ணி ஒரு பண்ணீங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. நாங்கள் பண்ணதும் தப்பு தானே. இப்போ சோஷியல் மீடியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து இப்போ ரிவ்யூஸ் எல்லாம் உடனே பண்ணுறாங்க. ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்போதே அதை நீங்கள்
அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா அந்த படத்தோடைய கலெக்ஷனை அது டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி அந்த டைமில் அந்த ஷோ வந்து ஒரு ஸ்பூஃப் ஷோ. இன்றைக்கி இருக்க ரிவ்யூஸ்க்கெலாம் அது வந்து ஒரு முன்னோடின்னு வச்சுங்களேன். இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது பண்ண தான் அதோடைய பிரச்சனை. மற்றபடி நீங்கள் அந்த படம் ஓடி முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழித்து போயிருந்ததுன்னா யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ கூட கோவிட் டைமில் அந்த பேக்கரி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு பெருசாக எதிர்ப்பு இல்லையே. தியேட்டரில் ஓடும்போது அதோடைய அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்க சைடில் இருந்து நமக்கு ஒரு இப்போ சந்தானம் சார் லீடு பண்ணல அப்படின்னா ஜீவா சார் தான் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் 2 பேர் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அவருக்குமான பாண்டிங் எப்படி சார்? இல்லை, சந்தானம் ஹீரோவாக பண்ணும்போது நான் அதில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன். பட் லொல்லு சபாக்குள்ளே சந்தானம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் வெளியில் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம்லேருந்து நண்பர்கள். அதுக்கப்புறம் அவர் பாலாஜி அண்ணா மூலிமா ஃபஸ்ட்டு அவர் உள்ளே வந்துடுறாரு. சேம் பாலாஜி அண்ணன் மூலிமா தான் நானும் சந்தானமே முதல்ல ஃப்ரெண்ட் ஆகிறோம். ஸோ அப்போ வந்து ஹீரோ பாலாஜி அண்ணன் தான். அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த டீமுக்குள்ளே சந்தானம் ஒரு ரோல் பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் சன் டிவி போனோன்னா விஜய் டிவியில் நாங்கள் சந்தானம் ஹீரோவாக பண்ணும்போது அதில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன். ஸோ பேசிக்காக எங்கள் ஒரு க்ரியேட்டிவ் இதுலேயும் இருந்ததுனால நம்ம நாளைக்கு அடுத்து அதில் லீட் ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. அவர் கூட உண்டான உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இன்ன வரைக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் எப்பயுமே இருக்கும். எங்கள் டீம் பொறுத்தவரை லொல்லு சபா டீம் மட்டும்தான். எத்தனையோ சீரியல்ஸ் இருக்குது, காமெடி ஷோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அந்த ஒரு டீம் பாண்டிங்கிறது எங்கள் டீமுக்கு மட்டும்தான். சில விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, அதில் சில பேர் கொஞ்சம் இப்போது ஏஜ் காரணமாக ஹெல்த் இஷ்யூ காரணமாக இப்போ இல்லை. ஒரு உதயண்ணா வந்து அவர் கொஞ்சம் ஃபிசிக்கலி கொஞ்சம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ, சேஷு இல்லை, வெங்கட்ராஜ் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பைர்டு, அது மாதிரி நிறைய பேர் அதுலேருந்து கொஞ்சம் போயிட்டாங்க. டீம் வந்து இப்போ சின்னதாகிடுச்சு. ஆமாம். இப்போ அது ரிலேட்டடாக தான் சார் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போது நிறைய போராடுறாங்க, சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்ற கனவோடு இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கேட் ஓப்பன் ஆகுறப்ப இயற்கை அவங்கள எடுத்துக்குதோ? ஏன்னா சேஷு சார் எக்ஸாக்டாக இல்லை, அது சினிமாவுடைய போராட்டம் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து அது எல்லா பிஸ்னஸ்லேயுமே அது இருக்கும். அது வந்து நம்ம வந்து சினிமா இந்த வர்ற நேரத்தில் போயிட்டாங்களேலாம் சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஐயா இருந்தாங்க, 101 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது. 100 இயர்ஸ் ஒரு மனுஷன் ஹெல்த்தியாக வாழ்கிறதுன்றதே பெரிய விஷயம். ஸோ நம்ம உங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா எப்படி நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ, மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ, ஹெல்த்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கும். அது இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதர் தென் அவங்களுக்கு நல்ல பாடி பில்டிங் பண்ணுறவனும் பட்டுன்னு போயிடுறான். கரெக்ட். எதுவுமே விசாவோட என்னைக்கு டிக்கெட் கன்ஃபார்மாக கிளம்ப வேண்டியது தான். அது நம்ம கையில் கிடையாதுல்ல. ஆனால் இருந்தாலுமே சேஷு சார் வந்து இப்போ ரொம்ப அழகாக அந்த காமெடி பிளாட்டை ஓப்பன் பண்ணி வச்சாரு. கடைசியாக அந்த வடக்கம்பட்டு ராமசாமி எல்லாம் அந்த ரோல்லாம் ரொம்ப ரசிச்சு. இல்லை, அது மாதிரி நிறைய பேருங்க சினிமாவில் வந்து நல்ல பீக் வர டைமில் அவங்க அது மாதிரிலாம் எக்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் விதி, அவ்வளோதான். உங்களுக்கு அவரோட இழப்பு எப்படி பர்சனலாக? கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங்காக தானே இருக்கும். கூட ட்ராவல் அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து லொல்லு சபாவுடைய 20வது வருஷம் அந்த ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் அவருடைய அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக அது டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். டீமாக மிஸ் பண்ணும்போது. பட் அது அவங்களோட ஃபேமிலிக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா பசங்க 3 பசங்க. ஸோ அவங்க எப்பயுமே யார் ஒருத்தருமேங்க இந்த ஃபேமிலி தான் அதை வந்து சஃபர் பண்ணும். மற்றவங்க எல்லாருமே நம்ம அதை கிராஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம இத்தனை வருஷம் ஆகிறதுல எவ்வளோ பேரோட பழகிறோம், போகிறோம், வரோம், நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அதை வந்து அதையே நினச்சிட்டும் உட்காந்துருக்க முடியாது. அடுத்தடுத்த வேலைக்கு போயிடும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் தான், இப்போ நீங்கள் அந்த லொல்லு சபா உங்களுக்கு லொல்லு சபா இல்லை லாஸ்ட்டாக ஒரு விஷயம் லொல்லு சபாவை பற்றி லாஸ்ட்டாக ஒரு விஷயம். சரி, லொல்லு சபாவில் உங்களுக்கு இதில் நடந்த ஃபன் மெமரிஸ் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா அதை எங்களுக்காக. லொல்லு சபாவில் உண்மையாக தெரியுமா, நான் ஹீரோவாக பண்ணது 2.5 years. ஆனால் இன்டர்வியூ கொடுத்து 20 years மேலே. அது நீங்கள் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இப்போ என்னென்னா மெமரிஸு இந்த காமெடி இப்படின்றதெல்லாம் விட இன்றைக்கி உள்ள டீம் வந்து இப்படிலாம் அவனுங்க ஷூட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாமே லக்ஸரி. இப்போ நாங்கள் வந்து லொல்லு சபாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கில்லின்னு ஒரு எபிசோட் இருக்கும். ஆமாம், அந்த கில்லியாக இருக்கட்டும், விருமாண்டி எபிசோட்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் அப்போல்லாம் ஒரே ஒரு டெம்போ ட்ராவலரில் ஜாலியாக கிளம்பிடுவோம். மொத்த பேரும் பார்சலில் சாப்பாடு வாங்கிப்போம், போவோம். அங்கேயே வந்து ஷூட்டிங் ஃபுல் டே பண்ணுவோம். அங்கே ஸ்கூல் திண்ணை இருக்கும், அதில் தான் படுத்துக்குவோம். காலையில் பம்ப் செட் இருக்கும், அங்கே தான் குளிப்போம். திருப்பி அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியாக நடந்து முடிஞ்ச வீடு இருக்கும். இந்த வீட்டில் தான் அடுத்த நாள் தங்குவோம். இப்போ சொல்கிறாங்கல்ல அந்த 0 பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணோம், இதில் பண்ணோம், அதில் பண்ணோன்ட்டு. நாங்கள் தான் யோசிப்போம், நம்ம வந்து ஒரு கேமரா வித் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் என்ன இருக்குதோ சாப்பிட்டோம், என்ன இருக்குதோ ஜாலியாக பண்ணோம். அதில் வந்த காமெடி, அதோடைய ஹிட்டை இன்றைக்கி எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ செட்டப் இதெல்லாம் வச்சு பண்ணால் கூட
அதை ரீச் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஃபயர் கம்மி ஆயிடுச்சான்னா இல்லை. பட் அதெல்லாமே ஒரு மூமெண்ட் தானே. அந்த டைம் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்போல்லாம் லொல்லு சபாவோட ஒரு எபிசோட மேக்கிங் சார்ஜே என்ன ஒரு 50,000 ரூபா இருக்கும். ஆனால் அது சேனலில் எவ்வளோ வாட்டி ஓடி இருக்கு. இன்னைக்கு அந்த ப்ரோக்ராமை எத்தனை யூடியூப்ல போட்டிருக்கான். லொல்லு சபானால தான் விஜய் டீமே கொஞ்சம் இல்லை அப்போ வந்து என்னன்னா எல்லாத்தையும் சீரியலாக பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு காமெடி ஷோன்னு வந்து பிரேக் பண்ணது லொல்லு சபா. அதுக்காக வீட்டில் ரிமோட்டை சண்டை போட்டு வாங்குவாங்கல்ல பசங்க, அது வந்து இன்னமே இருக்குது. ஸோ அப்போது அந்த டைமில் பார்த்த அந்த மலரும் நினைவுகளோட இப்போவும் நிறைய பேர் அதை எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது இன்னும் லைவ்லேயே இருக்குது. இப்போ பார்த்தா கூட அண்ணே நேற்று தானே 3 முகம் பார்த்தானோ, அது பண்ணி 18 வருஷம் இருக்கும். இப்போ தான் பார்த்தியா, அவனுக்கு அது புதுசு. கரெக்ட் தான். ஸோ ஹியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னீங்கனாலும் அது சிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நாகேஷ் சார் வந்து ஒரு டாக்டராக இருப்பார். போயிட்டு பேஷண்ட் பொறுத்த போவான். சார் வணக்கம் சார், யார் நீங்கள்? என்னோட நான் உங்கள் பழைய பேஷண்ட் சார். இருக்க வாய்ப்பு இல்லையே. பார்த்தீங்களா எப்போத்தி படம், எவ்வளோ பழைய படம், எத்தனை வாட்டி போயிருக்கோம். ஆனால் சொன்னோம் நீங்கள் சிரிச்சிங்கல்ல, அது பழைய ஜோக்கு தான். ஆனால் சொல்கிற விதம் இல்லை, அந்த ஜோக் லேண்ட் ஆகிற டைமில் உங்களை அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க. சின்ன ஜோக்கு, அவ்வளோதான். அது மாதிரி லொல்லு சபாவில் ஃபுல்லாகவே ஜோக்ஸ் எபிசோடுன்றதுனால எத்தனை வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பீங்க. மனோகர் என்ன அந்த மேனரிசம் வந்து அவர் இயற்கையாக வந்ததா இல்லை நீங்கள் அந்த லொல்லு சபாவுக்காக கிரியேட் பண்ண? மனோகரன்ற ஒரு வந்து அவர் இயற்கையிலே அப்படிதான். இயற்கையிலே ஒரு இன்னசென்ட் கேரக்டர். எங்கள் டீம்லேயே உண்மையான ஒரு வெகுலினா அவர் மட்டும்தான். எல்லாருமே நல்ல ஆட்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, யாருக்குமே ரொம்ப அந்த பர்சனல் இன்டென்ஷன்லாம் இருக்காது. சம்மந்தம் இல்லாமல் சண்டை போடுங்க, கோச்சுக்குங்க, பட் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சார்ந்து பேசியிருப்பான். இந்த லாங்லேருந்து பார்க்குறவங்க பைத்தியம். அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு டீம் இனிமேல் எங்களுக்கே வேற எங்கேயும் அமையலை. என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு எவர்கிரீன் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் அது இருக்குமோ. அந்த ஸ்கூல் அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அது ஒரு ஸ்கூல் இல்லையா, ஒரு ஸ்கூலுக்குள்ளேருந்து வந்த பாண்டிங் அது. இப்போ கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் அந்த பாண்டிங் ஏன் இருக்குன்னா அவங்க ஒரு ஸ்கூல், பாலச்சந்தர் சார்ன்ற ஒரே டீச்சர். அது மாதிரி சந்தானம் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஸ்கூலுக்குள்ளேருந்து அதனால எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அப்படியே இருக்கு. இப்போ வர நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் ஒரே ஒரு சீனை மட்டும் சொல்லுங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க. அந்த ஒரு சீனுக்கு பெரிய ஹீரோஸ் படமே கூட மெமரியில் நிற்க மாட்டேங்குது. அது ஒரு சீசனல் ஹிட் மாதிரி தான் இருக்கு. விஜய் சார் பற்றி என்ன சொல்லணும்? இல்லை அவரும் இந்த மாதிரி கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்ற. அவர் தொடங்கியிருக்காரு, அவர் அதை அனுபவப்படுவார். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தெரியும் அவசரப்பட்ட பொண்ணு. அவரோட டைலாக்கே தான் அவருக்கு, உசுப்பேத்திரங்கிட்ட உம்முன்னு இருக்காங்க, அடுத்த